1.5 லிட்டர் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 2 கப் அளவுக்கு சேமியாவையும் போட்டுக்கலாம். இதை ஒரு தரம் நல்லா கலந்து விட்டு ஒரு 5-6 நிமிஷம் கொதிக்க விட்டுடலாம். அஞ்சாறு நிமிஷம் கொதிக்க விட்டுருந்தோம். சேமியா நல்லா மிருதுவாக வெந்துருச்சு. இப்போ இதை எடுத்து ஒரு வடிகட்டியில் வடிச்சுக்கலாம். இந்த சூடான தண்ணியை கீழே ஊற்றிடலாம். இப்போ இதில் நார்மலான தண்ணியை இந்த மாதிரி ஊற்றி 2 தரம் வடிகட்டி எடுத்துக்கலாம். சேமியாவில் இருக்கிற தண்ணி சுத்தமாக வடியணும். பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 டீஸ்பூன் கடுகு, 2 டேபிள் ஸ்பூன் உடைச்ச முந்திரி, நீங்கள் அதிகமாக சேர்க்கிறதா இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுந்துப்பருப்பு. கருகாமல் லேசாக செவக்கிற அளவுக்கு பரட்டி விட்டுறலாம். இப்போ இதில் நீல வாக்கில் நறுக்கின ஒரு பெரிய வெங்காயம், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நறுக்கின இஞ்சி, 1 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கினது, கொஞ்சமாக கறிவேப்பிலையும் போட்டு ஒரு 10-20 செகண்ட் பரட்டி விட்டால் மட்டும் போதும். செவக்கிற அளவுக்கு வதக்க வேண்டாம். இப்போ இதை எடுத்து ஆற வச்சிடலாம். பாத்திரத்தில் 2.5 கப் அளவுக்கு தயிர் ஊற்றிக்கலாம். இது 1/2 லிட்டர் அளவு. ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு, பத்தலைனா மறுபடி கூட போட்டுக்கலாம். இதை நல்லா கட்டி இல்லாத அளவுக்கு கலந்துடணும். இப்போ இதில் நம்ம ஆற வச்சுருந்த சேமியாவை போட்டு கலந்து விட்டுடலாம். இப்போ இதில் 1 கப் அளவு காய்ச்சி ஆற வச்ச பாலை ஊற்றி கலந்துக்கலாம். முந்திரி பருப்பு, கடலைப்பருப்பு, வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாத்தையும் வதக்கி வச்சுருந்தோம். இப்போ இதை உள்ளே போட்டுடலாம். விதையில்லாத திராட்சை 1/2 கப் அளவுக்கு நறுக்கி வச்சுருக்கேன். மாதுளம்பழம் 1/2 கப்பு, கொஞ்சமாக துருவின கேரட்டு, மல்லி இலை, இது எல்லாத்தையுமே உள்ளே போட்டு கலந்துடலாம். இது கெட்டியாக இருக்கிறதால இன்னொரு கப் அளவு பாலை ஊற்றி கலந்து விட்டு ஒரு 15 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சு அதுக்கு பிறகு பரிமாறிக்கலாம். அடிக்கிற வெயிலுக்கு தகுந்த மாதிரி 4 பேர் சாப்பிடக்கூடிய அளவில் அருமையான சுவையில் நான் செஞ்சுருக்கிற இந்த தயிர் சேமியாவை இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.